என் அன்பு இயேசுவே, அன்பின் வாழத்தை. என் அன்பு இயேசுவே, அன்பின் ஆழத்தை. பிள்ளை அனைவரும் அன்பால் உணரணுமே, எல்லோரும் அறியணுமே, அன்பில் வாழணுமே, அன்பை ருசிக்கணுமே, அன்பை ருசிக்கணுமே. என் அன்பு இயேசுவே, என் அன்பு ஆண்டவரும் தகப்பனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தகப்பனே, இந்த வேளையை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமது நாமம் மாத்திரமே மகிமை அடைவதாக. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஜீவ வார்த்தை என்னும் அற்புத வார்த்தை, ஆற்றல் மிக்க வார்த்தை, அதிசயமான வார்த்தை வெளிப்படுகின்ற இந்த ஆச்சரியமான வேளையிலே உங்களை சந்திப்பதற்காக, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு வாழ்விலை மேன்மையை, ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியுமாக உங்களை அழைத்த ஆண்டவருக்கு என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். என் ஆண்டவரே, இதோ உமது பிள்ளைகள். ஆண்டவரே, இதோ உமது பிள்ளைகள். என் ஜனங்கள் எவ்வளவு வேதனைகளாலும் நெருக்கங்களாலும் நொறுக்கப்பட்டு கிடக்கிறார்கள். என் பிள்ளைகளுக்காக, என் ஜனங்களுக்காக கூக்குரல் எழுப்பி ஜெபிக்க ஜனங்கள் வேண்டுமே என்று கேட்டீர் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்காக குரல் எழுப்பி மன்றாடி என்று சொன்னீர் ஆண்டவரே. இதோ வேதனைகளிலும் நெருக்கடிகளிலும் மன போராட்டங்களிலும் மன உபத்திரங்களிலும் குடும்ப வாதைகளிலும் தொழில் முயற்சிகளில் குறைபாடுகளினாலும் அல்லல்பட்டு அவதிப்பட்டு நொறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு கிடக்கிற உம்முடைய பிள்ளைகள் இதோ உம்முடைய சந்நிதியிலே, உம்முடைய திருமுன்னிலையிலே, உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவரீர் கிருபை கோரும். உம்முடைய இரக்கத்தின் விழிகள் அவர்கள் மேல் படட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கிருபை அவர்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே என் தேவரீர் கொடுத்திருக்கிற இந்த ஜீவ வார்த்தை வேளையிலே என் தேவனுடைய அற்புதமும் ஆற்றலும் அதிசயமாய் வெளிப்பட்டு என்ன நோக்கங்களோடு, என்னென்ன தேவைகளோடு, என்ன வேண்டுதல்களோடு தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை நோக்கி நிற்கிறார்களோ அவர்கள் எங்கெங்கு இருந்தாலும் இந்த வேளை அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வேளையாக, அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் அள்ளி கொடுத்து நிரப்பக்கூடிய வேளையாக என் தேவனால் நிரப்பப்படுவதாக, என் தேவனால் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு கொடுக்கப்படுவதாக. அத்தகைய கிருபையை என் ஆண்டவர் செய்வதற்காக என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். ஆம், என் ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை இடைவிடாது போற்றுவதும் துதிப்பதும் வாழ்த்துவதும் ஆராதிப்பதும் மகிமைப்படுத்துவதும் இந்த உலகத்திலே அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய கட்டாயத்தின் நிலையாக இருக்கிறது பாருங்கள். ஆனால் அநேக பேர் ஆண்டவரை அறிந்து கொள்வார் இல்லை, உணர்ந்து கொள்வார் இல்லை, ஏற்றுக்கொள்வார் இல்லை, புரிந்து கொள்வார் இல்லை. இன்னும் ஆண்டவரை எதிர்கொண்ட வாழ்வு வாழுகிற ஜனங்கள் அநேகமாக இருக்கிறார் பாருங்கள். இதைத்தான் சங்கீதம் 9:1-2 வசனங்கள் சொல்லுகிறத பாருங்கள். ஆண்டவரே, என் முழு இருதயத்தால் உம்மை புகழ்வேன், உம்மை துதிப்பேன். உம்முடைய செயல்கள் வியத்தகு செயல்களாய் இருக்கிறது, அற்புதத்தின் செயல்களாய் இருக்கிறது, ஆற்றல் மிகுந்த செயல்களாய் இருக்கிறது. அதனை முழுமையுமாய் எடுத்துரைப்பேன் ஆண்டவரே. உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி துதிப்பேன், போற்றி பாடுவேன், போற்றி ஆராதிப்பேன் ஆண்டவரே என்று சங்கீதம் சொல்லுகிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவரை நேசிப்பதிலே, ஆண்டவரை அன்பு செய்வதிலே, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதிலே, ஆண்டவரை துதிப்பதிலே எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இல்லை, ஏதோ 4 பேரை போல நானும் சேர்ந்து ஆண்டவரே என்று சொல்லிவிடுவேன்.
உமக்கு நன்றி என்று சொல்லிவிடுவேன் என்று யதார்த்தமான வார்த்தைகளால் சொல்லிவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆண்டவரை முழு உணர்வோடு முழு உள்ளத்தோடு தேடுகளுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சங்கீதம் 23:6 சொல்லுகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று. ஆண்டவரை முழுமையாக பற்றி கொள்ளுகின்ற பொழுது முழு இருதயத்தோடு அவரை மகிமைப்படுத்தி ஆராதித்து அவருக்கு மகிமை செலுத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்வின் முழுமையும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மைகளாலும் கிருபைகளாலும் நிறைவடையத்தக்கதான வாழ்வை நமக்கு அருளுகிறார் ஆண்டவர் என்று. ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த நன்மையும் கிருபையும் நம்மிலே எப்படியாய் நிறைவடைகிறது, எப்பொழுது நிறைவடைகிறது, எத்தகைய வேளையிலே நம்மை நிறைவு செய்கிறதா இருக்கிறது என்று பார்க்கின்ற வேளையிலே சங்கீதம் 23:1 சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என் ஆயன் என்று, ஆண்டவரே என் தேவன் என்று, ஆண்டவரே என் தெய்வம் என்று, ஆண்டவரே என் கடவுள் என்று, ஆண்டவரே என் இரட்சகர் என்று, ஆண்டவரே என் தகப்பன் என்று உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு உள்ள பல ஆற்றலோடு எப்பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை பாடி துதிக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் அவரை போற்றி ஆராதிக்கிறீர்களோ, அத்தகைய வேளைகளிலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை குறைவுபடாது என்று வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களை நிரப்புவதாக இருக்கும், உங்கள் ஜீவிய நாட்களெல்லாம் நிரப்புவதாக இருக்கும் என்று. அப்பொழுது உங்கள் வாழ்வில் குறையேதும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, இத்தகைய கிருபையின் மகிமையுள்ள ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 14:15 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் என்னை அன்பு செய்கிறவர்களா, என் மீது அன்பு கொண்டிருக்கிற ஜனங்களா நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், அந்த வார்த்தை உண்மையாக உங்கள் இருதயத்திலே நிலைத்திருக்கும் என்று சொன்னால், அந்த அன்பான வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது உண்மை என்று சொன்னால், நிச்சயமாக என் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்கிறவர்களாக இருப்பீர்கள். அப்படியாய் நீங்கள் என் கட்டளைகளை கடைபிடிக்கிற பொழுது என்னுடைய அன்பு சீடர்களாக கூட இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். என் வார்த்தைகளை கடைபிடிக்கிறவர்கள், இடைவிடாது கடைபிடிக்கிறவர்கள், எப்பொழுதும் கடைபிடிக்கிறவர்கள் என் அன்பு சீடராக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, யோவான் 14:23 சொல்லுகிறது, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என்னை அளவில்லாமல் நேசிக்கிறவர்கள், என்னை இடைவிடாது தேடுகிறவர்கள், என்னில் அளவில்லா அன்பு கூறுகிறவர்கள் என்னுடைய வார்த்தையை நான் சொல்லுவதை அவர்கள் கடைபிடிப்பார்கள், கேட்டு நடப்பார்கள். என் தந்தையும் அவர்கள் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்களேன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவர் மீது அன்பு கொள்ளுகிறவர்களிடத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி மகிழ்ச்சியால் மனநிறைவால் நடக்கிறவருடைய இதயத்தில் நானும் என் தந்தையும் வந்து குடிகொள்வோம் அமர்வோம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றாரே. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவரை முழுமையாக நேசிப்பதாக, ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்று அதன்படி நடப்பதாக, கடைபிடிப்பதாக, பற்றி கொள்வதாக இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று ஏன் அழைக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே 46ஆம் இறைவசனத்திலே. நம்மிலே அநேகர் இப்படியாய் வாழ்வதுண்டு. தெருக்களிலே ஆலயத்தை பார்த்து விட்டால், ஆண்டவருடைய படங்களை பார்த்து விட்டால் ஆண்டவரே என்பார்கள், இயேசுவே என்பார்கள், கர்த்தாவே என்பார்கள், கடவுளே என்பார்கள். ஆனால் அவருடைய வார்த்தைகள் உதட்டளவு வார்த்தைகளாக, உதட்டளவிலே சொல்லி போகின்ற வார்த்தைகளாகத்தான் அநேகருடைய வாழ்வின் நிலையும் இருக்கிறது பாருங்கள்.
ஆண்டவரை உண்மை இருதயத்தோடு நேசிக்கிறவர்கள் அநேகம் இல்லாது போனார்கள். ஆமியன் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அத்தகைய உதட்டளவிலே ஆண்டவரே, இயேசுவே, கர்த்தாவே என்று அழைக்கிறவர்களை பார்த்துத்தான் ஆண்டவர் வேதனையோடு சொல்கிறார், ஏன் என்னை இவ்வாறு அழைக்கிறீர்கள்? என் வார்த்தைகளை கடைபிடிக்காதவர்கள், நான் சொல்லுவதை செய்யாதவர்கள் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று கூவி அழைப்பது ஏன்? ஆமியின் ஆண்டவரில் பிரியமானவர்களே, சாதாரணமாக இந்த உலக பிரகாரமான காரியங்களில் கூட நமக்கு அதிகமாக ஒருவர் பிடித்திருக்கிறார், விருப்பமானவராக இருக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் விரும்புவதற்கு ஏற்ப, அவர் என்ன நேசிப்பாரோ அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை மாற்றிக்கொள்கிறோம். அவருக்கு பிரியமான பாதைகளில் நடக்க நாமும் ஆசைப்படுகிறோம். அதுபோல இந்த உலகத்திலே இந்த உலக பிரகாரமான பொருட்களை, செல்வங்களை தேடுவதிலே முழுமையாய் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய ஆற்றல் பலத்தை செலவிடுகிறோம். ஆமியன் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவரோ இந்த மனிதன் தன் மீது எவ்வளவு அன்பு கொண்டவனாயிருக்கிறான். தன் மீது அவன் செலுத்துகிற அன்போ முதன்மையானதாக இருக்க வேண்டும், மேன்மையானதாக இருக்க வேண்டும், முக்கியமானதாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியாய் மனிதன் கடவுள் மீது கொள்ளுகின்ற அந்த அன்பு ஒரு பிரதானமாக அன்பாக இருக்க வேண்டும், ஒரு முதன்மையான அன்பாக இருக்க வேண்டும், ஒரு மேன்மையான அன்பாக இருக்க வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார். இதை பார்க்கின்ற வேளையில்தான் மத்தேயு நற்செய்தியில் 22ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனங்களிலே ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆற்றல் பலத்தோடும் உன் தேவனாகிய ஆண்டவரை அன்பு கூறுவாயாக, உன் தேவனாகிய ஆண்டவரிடத்திலே அன்பு செலுத்துவாயாக என்பதை முதன்மையான, முதலாவதான, உறுதியான கட்டளையாக மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ கட்டளைகளை மோசேயின் வழியாக இந்த உலகத்திற்கு, உலக மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொழுதிலும் கூட ஆண்டவர் இந்த ஒரே கட்டளையை முதன்மையானதாக, முதன்மைப்படுத்தத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று விரும்பி ஆண்டவர் இந்த கட்டளையை மனிதனுக்கு கொடுக்கின்றார். ஆண்டவரை அன்பு செய்வது, ஆண்டவரை உதட்டளவில் அல்ல, முழு இருதயத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு பலத்தோடு உன் தேவனாகிய ஆண்டவரை, உன் இரட்சகராகிய இயேசுவை அன்பு செய்ய வேண்டும், அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவரை எப்படி நீங்கள் அன்பு செய்ய வேண்டும், ஆண்டவரை எப்படி நேசிக்க வேண்டும், ஆண்டவரை எப்படி முழு ஆற்றல் இருதய பலத்தோடு நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றாரோ, அதே ஆற்றலுக்கும் மகிமைக்கும் ஈடாக மனிதனை நேசிப்பதை, உன்னோடு இருக்கிற மனிதனை, உனக்கு அடுத்து இருக்கிற மனிதனை, உன்னை நீ நேசிப்பது போல, உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்து இருக்கிறவர்களை நீ அன்பு செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய பிரதான கட்டளையில் அந்த முதன்மை கட்டளைக்கு இணையாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த கட்டளையின் வார்த்தைகளை, இந்த அன்பின் யதார்த்த வார்த்தைகள் அல்ல, இந்த அன்பின் ஆணிவேரான வார்த்தைகளை ஆண்டவர் அடிக்கடி அடிக்கடி பலமுறை சொல்லும்படியாக என் இருதயத்தில் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். பாருங்கள், காரணம் அன்பே உருவானவர் ஆண்டவர், அன்பே பிரதானமானவர் ஆண்டவர், அன்பை பிரதானம் என்று இந்த உலகத்திற்கு முழுமைப்படுத்தி வெளிப்படுத்தியவர் ஆண்டவர். அன்பிற்காக தன் உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் கடைசி வரையிலும் சிந்தி இந்த மனிதனை ரட்சித்து கொண்டவர் ஆண்டவர். ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அந்த அன்பினால் உண்டாக்கப்பட்ட மனிதன் என்பதனாலே கடவுள் மனிதனை தன்னுடைய உருவிலும் தன்னுடைய அழகு சாயலின்படி உருவாக்கப்பட்டானே என்பதனாலே உன்னை நேசிக்கிறமாய் போல, உன்னை நீ அன்பு செய்வதைப் போல உன் அயலானையும் உனக்கு அடுத்திருப்பவர்களை நீ அன்பு செய்ய வேண்டும். அப்படியாய் நீ உன்னோடு இருக்கிறவர்களை, உனக்கு அடுத்திருக்கிறவர்களை நேசிப்பது, அன்பு செலுத்துவது என்பது உன் தேவனாகிய ஆண்டவரிடத்திலே நீ முழு இருதயத்தோடு முழு பல ஆற்றலோடு அன்பு செய்வதற்கு இணையான கட்டளையாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
இப்படியாய் ஆண்டவர் அன்பின் வழிமுறைகளை வலுப்படுத்தி சொல்லுகின்ற இந்த உலக வாழ்விலே நம்முடைய வாழ்வு நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சற்று சிந்தித்து பாருங்கள். என்ன ஆண்டவரில் பிரியமானவர்களே, அன்பு அழிந்து போகிறது. இன்றைய உலகின் நிலை, இன்றைய உலக மனிதர்கள் அன்பின் நிலை அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆழ்துயரத்திலே கொடூரமான நிலையிலே தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. பெற்றோர்களுக்குள்ளே அன்பு இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே அன்பு இல்லை, பிள்ளைகளுக்குள்ளே அன்பு இல்லை, உடன்பிறப்புகளுக்குள்ளே அன்பு இல்லை, உறவுகளுக்குள்ளே அன்பு இல்லை, ஏன் சமுதாயங்களிலே அன்பு இல்லை. எந்த அன்பை வலியுறுத்தி, எந்த அன்பு திடன் கொண்டதாக இருக்க வேண்டும், வலுப்பெற்றதாக இருக்க வேண்டும், ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்தி கொடுத்தாரோ, அந்த அன்பு அற்று போனதாக, ஏன் இத்து போனதாக கூட போய்விட்டது பாருங்கள். ஆமியின் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை எஸ்ஐயா வெளிப்படுத்திய அந்த வார்த்தைகளை மத்தேயு நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இம்மக்கள் உதட்டளவினால் என்னை அன்பு செய்கிறவர்களாய், போற்றுகிறவர்களாய், துதிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய இருதயமோ என்னை விட்டு வெகு தொலைவில் போய்விட்டது என்று. ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, மனிதர்களில் அநேகருடைய வாழ்வின் நிலைகள் ஏசாயாவினால் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளைப் போலதான் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற வேளையிலே எவ்வளவு வேதனையோடு வெளிப்படுத்தியிருப்பார். சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. தன்னுடைய உருவிலும் தன்னுடைய அழகு சாயலிலும் என்னை போல் இருக்க வேண்டும், என்னை நேசிக்க வேண்டும், என்னை அன்பு செய்கிற மகனாய் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பி விரும்பி உண்டாக்கப்பட்ட அந்த மனிதன், தன்னுடைய ஜீவ ஆவியை ஊதி உருவாக்கப்பட்ட அந்த மனிதன் தன்னை விட்டு விலகி நிற்கிறான், தன்னை விட்டு வெகு தூரமாய் செல்கிறான் என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது, நினைத்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவாய் வேதனையாய் துவண்டு கொண்டிருக்கும் என்று சிந்தித்து பாருங்களேன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, மனித கட்டளைகளை, மனித கோட்பாடுகளை முன்னிறுத்தி வாழுகிறார்கள் மனிதர்கள். கடவுளுடைய நேச கட்டளைகளை விட்டுவிட்டு மனிதருடைய கட்டளைகளையும் கோட்பாடுகளையும் மூதாதையர்கள் சொன்னது, முன்னவர்கள் சொன்னது என்று தங்கள் வாழ்வில் குருட்டு வழிகாட்டிகள் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதை தன் மத்தேயு நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் சொல்லுகிறது. குருட்டு வழிகாட்டிகளாக பார்வையற்ற ஒருவர் இன்னொரு பார்வையற்றவருக்கு வழிகாட்டி விட முடியுமோ? இருவரும் சேர்ந்தல்லவா குழியில் விழுந்து விடுவார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை போதிப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரை முன்னிறுத்தி அவருடைய வார்த்தைகளை, அவருடைய ஜீவ வாழ்வின் வழிமுறைகளை, நற்செய்தி என்று சொல்லப்படுகின்ற இயேசு கிறிஸ்துவின் உன்னத ஜீவ வாழ்வின் வழிமுறைகளை, மறை பொக்கிஷங்களை உலகெங்கும் எடுத்துச் சொல்லுங்கள். மார்க்கு 16:15 சொல்லப்பட்டது போல உலகெங்கும் செல்லுங்கள், படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். என்ன நற்செய்தி? தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவ வாழ்வின் பொக்கிஷமே நற்செய்தி. இதை உலகுக்கு வெளிப்படுத்த அழைக்கப்பட்டவர்களுடைய வாழ்வு, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரை எத்தகைய அளவிலே முதன்மைப்படுத்தியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை பெயரளவில் பட்டியலிட்டுவிட்டு ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களை, ஆண்டவருடைய அற்புதத்தையும் ஆற்றலையும் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படியுமாய் அனுப்பப்பட்டவர்களை முன்னிறுத்துகிறார்கள், முதன்மைப்படுத்துகிறார்கள். வணக்கத்திற்குரியவர்களாக, புகழ்ச்சிக்குரியவர்களாக, ஏன் துதிப்பதற்கு கூட அவர்களை முன்னிறுத்துகிறார்கள், மன்றாட்டிலே அவர்களை முன்னிறுத்துகிறார்கள். வேதனைக்குரிய காரியம், ஆண்டவர் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு அவல நிலை. சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. வழி நடத்தவர் அவர்கள் மக்களை செம்மையான பாதையில் நடத்தவில்லை என்று சொன்னால், ஆண்டவருடைய படிப்பினைகளை ஆண்டவரை பற்றி போதிக்க வந்தவர்கள், ஆண்டவருக்காக வாழுகிறவர்கள், ஆண்டவரையே உலகிற்கு எடுத்துச் சொல்ல வந்தவர்கள் ஆண்டவரை விட்டுவிட்டு, ஆண்டவருடைய அன்பை புறக்கணித்துவிட்டு, ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதர்களை முன்னிறுத்துவதும், அவர்களை உயர்த்தி நிறுத்துவதும், அவர்களை உயர்த்தி மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி பறைசாற்றி காண்பிப்பதும் எத்தகைய பாவத்தின் அவல நிலையாக இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களை. ஆண்டவர் இதை வேதனையோடு இருதயத்தின் குமரலோடு என்னிடத்தில் வெளிப்படுத்தினார்.
அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை மாத்திரமே மகிமைப்படுத்த வேண்டும். படைத்த தெய்வத்தை மாத்திரமே உயர்த்த வேண்டும். உன்னத தேவனை மாத்திரமே மகிமைப்படுத்தி ஆராதிக்க வேண்டும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறேன் என்று சொன்னார். உனக்கு வேறு வழி ஏது? வாழ்வு ஏது? நான் ஒருவரே வழி, நான் ஒருவரே வழி என்று சொன்னாரே. ஏன் மற்றவர்களை வழியாக்க நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள்? முடியுமா? தேவன் ஒருவரே வழி, தேவன் ஒருவரே வாழ்வு, அவர் ஒருவரே சத்தியத்தின் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பரிசுத்த பாதையை நோக்கி பார்க்கிறவர்களாக, அவருடைய பாதையிலே செம்மையாக வழி நடக்கிறவர்களாக, செம்மையான பாதையிலே தனக்கென கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பணியினை ஜனங்களை ஆண்டவருக்கு உகந்த பாதையிலே வழி நடத்துகிற ஜீவ பாதையை காண்பிக்கிற ஜனங்களாக, ஜீவ பாதையிலே வழி நடத்தி செல்கிற மெய்ப்பர்களாக, நல்ல ஆயர்களாக விளங்கும்படியுமாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, உம்முடைய கிருபையின் ஆளுகை இந்த உலக ஜனங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, ஆளுகை செய்யட்டும். உம்முடைய மகிமை நாமம் மாத்திரமே மகிமையடையட்டும். ஆண்டவரே, ஜெபிப்போமா. இரக்கமுள்ள தகப்பனே, மனதுருக்கமுள்ள நேசரே, உம்முடைய கிருபையின் வெளிகள், உம்முடைய இரக்கத்தின் வெளிகள் இந்த உலக ஜனங்கள் மேல் அளவில்லாமல் இறங்கட்டும். ஆண்டவரே, அதிலும் விசேஷித்த விதமாக உம்முடைய பாதைகளை இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்கள், உம்முடைய நற்செய்தி என்னும் ஜீவ வாழ்வை இந்த உலக ஜனங்களுக்கு பறைசாற்றுகிறவர்கள், மெய்யாகவே உம்முடைய பாதைகளை மாத்திரமே உம்முடைய ஜனங்களுக்கு கண்முன் காண்பிக்கும்படியுமாக, உம்முடைய பாதைகளில் மாத்திரமே நடப்பித்து செல்லும்படியுமாக, உம்முடைய ஜீவ வாழ்விலே தான் வழி உண்டு என்பதை இந்த ஜனங்கள் அறியும்படியுமாக வெளிப்படுத்தி, அவர்கள் அறியும் பொருட்டு உம்முடைய ஜீவ வார்த்தையின் அற்புத செயல்பாடுகளை அவர்கள் கண்முன் எடுத்து வைத்து தேவனுடைய பரிசுத்த பாதையிலே வழி நடப்பதற்கு ஆயத்தப்படும்படியுமாய் அவர்கள் முன்னின்று செயல்படுவார்களாக. அதற்கு விரோதமாய் எழும்புகின்ற தீய செயல்களை, தீய பாதைகளை என் தேவனாகிய ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தினால் அவைகளை அப்புறப்படுத்துகிறேன். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படியுமாய் அலங்கரித்து போற்றி துதித்து ஆராதிக்கும்படியுமாய் உம்மை மகிமைப்படுத்த இந்த உலகத்திலே நீர் தேர்ந்து கொண்டவர்கள், அழைத்து கொண்டவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவர் என்று, இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள் என்று நாம் துதிப்பதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் ஆராதிப்பதற்கும் இயேசு கிறிஸ்து ஒருவரை அல்லாமல் வேறு தெய்வமே இல்லை என்று அவர்களை இருதயத்திலே ஆணி வேறாக அச்சாரமாக பதித்து வைத்து அவர்களை தேவனுடைய பரிசுத்த பாதையிலே ஆணித்தரமாக வழிநடத்தி செல்லும் நல்ல ஒரு போதகர்களாக, நல்ல ஒரு சுவிசேஷகர்களாக என் தேவன் நிலைப்படுத்துவீராக. அப்படி நீர் நிலைப்படுத்தி உம்முடைய பரிசுத்தத்தின் பாதையிலே நடப்பதற்கு கால்களை திடப்படுத்தி ஆண்டவரே நீர் வழி நடத்தும். அப்படியாய் நீர் நடத்துவதற்காக என் தேவனே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அலங்கரித்து மகிமைப்படுத்தி உலகெங்கும் பறைசாற்றி உலகத்தில் உள்ள எல்லா மக்களினத்தாரும் என் தேவனுக்கு சொந்தமானவர்களாக, என் தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கிற மக்களாக, என் தேவனுடைய நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்துகிற ஜனங்களாக, உம்முடைய பாதத்திலே சரணடைந்து நிற்கிற பிள்ளைகளாக, உமக்கு உகந்தவர்களாக மனம் மாற்றம் பெறுவார்களாக. அத்தகைய கிருபையை ஆண்டவர் செய்து உம்முடைய கிருபையின் பிள்ளைகளாய் அனைத்து ஜனங்களையும் மாற்றுவதற்காக என் தெய்வமே உம்முடைய திருப்பாதத்திலே வணங்கி முற்றுகையிட்டு என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நேசமுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.